சமூக வலைத்தளங்களில் அல்லு அர்ஜுனோடைய தம்பி அல்லு சிரிஷோடைய ஒய்ஃபை பயங்கரமா கலாய்ச்சிட்டு வராங்க. என்னமோ தெரியலங்க, அவங்க குடும்பத்தை மட்டும் தான் தேடி தேடி கலாய்க்கிறாங்க. அப்படி என்ன அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க, எதுக்காக கலாய்க்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இது வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே என்னன்னா, ஒரு செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் தேவரகொண்டா ரஷ்மிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா டேட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதுவே ஒரு செலிபிரிட்டி யாருமே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட இருக்க குறை அப்படிங்கறத ரொம்ப உற்று பார்ப்பாங்க. ஏன்னா சினிமாக்காரங்க பல பேர் என்னன்னா கூட இருக்கிற நடிகைகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஒரு அவுட் சைடரை உடனே கல்யாணம் பண்ணிக்கும் போது அதை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு அவங்க கிட்ட என்ன குறை இருக்கு, கலர் கம்மியா இருக்கா, அதை கம்மியா இருக்குன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி ட்ரோல் பண்றது இன்றளவும் இருக்கு. அப்படிதான் அல்லு சிரிஷோட ஒய்ஃபும் இந்த ட்ரோல்ல மாட்டிட்டாங்க. அல்லு அர்ஜுன் முதல் அதுக்கு என்ன ட்ரோல்ல மாட்டினாரு அப்படிங்கிறது தெரியணும். அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாலும் ஒரு ஈவெண்ட்ல சிரிச்சு, இந்த சிரிப்பை பாக்குறீங்களா பாத்தீங்களா, இதை வச்சு ட்ரோல் பண்ணாங்க. லேடி கெட்டப்ப வச்சு ட்ரோல் பண்ணாங்க. இப்ப அந்த லேடி கெட்டப் தான் இங்க அல்லு சிரிஷோட ஒய்ஃப் அஃபெக்ட் பண்ணது. என்னன்னா, அவங்களுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அந்த எங்கேஜ்மெண்ட் சாரியை போட்டு அவங்க காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்களா என்ன சாரியில பாக்குறீங்கன்னு அவங்க ரொம்ப நார்மலா தான் போட்டிருந்தாங்க. ஆனா அதை பார்த்துட்டு நீ அல்லு அர்ஜுன் பொம்பளை வேஷம் போட்டாங்களா, அவங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இருந்தாலும் இவ்வளவு பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு இந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லி மேலே கமெண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க கண்ணு ரொம்ப லைட் கிரீன்ல இருக்கிறதுனால சாதாரணமாவே லைட்ல பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா தெரியுது. அதனால அவங்க பார்க்கும்போது, அதுவும் உற்று நோக்கி பார்க்கும்போது என்னன்னா, கொஞ்சம் அவங்க ஒரு ஆன்ஷியஸா ஒரு மாதிரி கோவமா பாக்குறாங்களா, இல்லை எதையோ ஒன்று அப்படியே பாக்குறாங்களா, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆனா அது எப்படி போய் முடிஞ்சிச்சுன்னா, இவங்க பார்க்கவே பேய் மாதிரி இருக்காங்க, பேய் மாதிரி பாக்குறாங்க, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்குமா, அப்நார்மலா அது என்ன பார்க்க தெரியாது, அதுக்கு ஏன் எல்லாரையும் கோவப்பட்டு பாக்குது, ஏன் எல்லாரும் மேலே காண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இது என்னன்னா, ரீசெண்டா நடந்த லாக்மி ஃபேஷன் வீக் நான் கூட பிறந்திருந்தேனே, இந்த மாதிரி அனன்யா யாரையும் நடக்க விடாம பண்ணிட்டாங்க இந்தியன் மாடல்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ல தான் இது இந்த பக்கம் ஒரு ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதை விட இதை வந்தனால இது தெரியல, இப்ப இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க இப்படியும் பாக்குறாங்க, கல்யாணத்துலயும் அவங்க அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட லுக்கே எப்படின்னா, எப்ப பாரு கோவமாவே பாக்குறாங்க, ஒரு மாதிரி பேய் மாதிரி பாக்குறாங்க. அதுல ஒரு ட்ரோல் தான் போய் பாத்துக்குவாங்க. ஸோ இப்படிதான் அல்லு சிரிஷோட ஒய்ஃபை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரோல் பண்ற அளவுக்கு இவங்க அவ்வளவு தூரம் இதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க ஒரு பிசினஸ் உமன், ரியல் எஸ்டேட் அது இதுன்னு ஃபுல்லா பண்றாங்க. இவங்க ஒரு பிசினஸ் குடும்பத்தை சார்ந்து வந்தவங்க. இப்ப ஒரே பொண்ணா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருடமா அல்லு சிரிஷ் இவங்களும் காதலிச்சுதான் அதன் பிறகு அக்டோபர்ல முடிவு பண்ணி இப்ப மார்ச்ல கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அந்த மக்களுக்கு தான் ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காதுல. ஒரு நடிகை ஒரு பையனை அவுட் சைடர்ல இருந்து கல்யாணம் பண்ணா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தேவயானை இருக்கும் போது அவங்க ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்களை எப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்க, தேவயானை எப்படி இருக்கும், மூஞ்சி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவங்களே இது பண்ணாங்க. அது போலதான் இப்ப இங்கே நடக்குது. இது போன்ற பல விஷயங்கள், அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க முகத்துல அழகா இருக்கா இல்ல அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. ஆனா இவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னமோ இவனுங்க குடும்பம் வச்சு நடத்துற மாதிரி இவங்க மூஞ்சி இப்படிதான் இருக்கணும், ரஷ்மிகா விஜய் தேவரகொண்டா மாதிரி பர்ஃபெக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணி கமெண்ட் பண்ணும் போது பாக்குற எனக்கே காண்டாகுது, எல்லாருக்கும் காண்டாகுது, எல்லாரும் காண்டாக்கி திட்டுறாங்க. இப்ப இதுதான் சமூக வலைத்தளங்கள பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு அல்லு சிரிஷ் என்ன ரிப்ளை கொடுத்திருந்தாருன்னா, துரந்தர் படம் பார்க்கும் போது அவங்களோட எக்ஸ்பிரஷன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கியூட்டா தான் இருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவி எல்லா நேரத்திலும் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரீல் போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வார எண்டுல பெஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் நாங்க பப்ளிஷ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சொசைட்டி இஷ்யூ, ஒரு பொண்ணை இவ்வளவு தூரத்துக்கு பண்றாங்க, ஆனா அது தப்பு அப்படின்னு நீங்க சென்சிபிளா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போல்டா கமெண்ட் பண்றீங்களோ, அடுத்தடுத்த வீடியோல இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பேரோட பப்ளிஷ் பண்ணி போடுவோம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல யார் அந்த வின்னர் கமெண்ட் அப்படிங்கறத பார்க்கலாம்.